வணக்கம். மேஷம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் எனில் அது ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கையாக நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்க மாட்டீங்க. மிகவும் ஒரு கடினமான வாழ்க்கை. யாரும் இதுவரை சந்திக்காத ஒரு வாழ்க்கையை தான் நீங்கள் இன்னமும் வாழ்ந்து கொண்டு வருவீர்கள். ஆனால் அதை நீங்கள் வெளியில் சொல்ல மாட்டீர்கள். உங்களுடைய பிறந்த நாள் முதல் உங்களுடைய வாழ்க்கை ஒரு போராட்டம் போலவே இருந்திருக்கும். ஏன் நம்முடைய பிறந்தநாள் வந்தது, நம்ம ஏன் பிறந்தோம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு கூட நீங்கள் போயிருப்பீர்கள். அந்த அளவுக்கு கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை துரத்தி கொண்டே வந்திருக்கும். ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை, குடும்பத்தில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டா அடுத்ததாக உங்களுடைய படிப்பில் ஒரு பிரச்சனை ஏற்படும், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை ஏற்படும். நீங்கள் தொடங்கிய தொழிலாக இருக்கட்டும், இல்லைனா பணத்தில், இல்லைனா நீங்கள் வாங்கிய பைக்கு, எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாத்திலும் ஒரு ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டு வரீங்க. அதற்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்காமல் நீங்க போராடின போராட்டங்கள் இருக்கல்லவா, அதெல்லாம் வெளியிலே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு கஷ்டங்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க. எது செய்தாலும் அதுல ஏதாவது ஒரு தவறுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். தடைகளும் உருவாகி கொண்டே இருக்கும். நீங்களும் என்னடா பண்றது நம்முடைய வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படிப்பட்ட சோதனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்று உங்களுடைய மனதை நீங்களே தேற்றிக் கொள்வீர்கள். அந்த அளவுக்கு சில காயங்கள் உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். அதை வெளியில் சொல்ல முடியாமல் நீங்கள் அழுத நாட்கள் எல்லாம் அதிகமாகவே உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக இருக்கும். மற்றவங்க எளிதாக அடையக்கூடிய விஷயங்களை கூட நீங்க மட்டும் எவ்வளவு கஷ்டப்பட்டு அடைகிறீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்குள்ளே நீங்கள் பல முறை கேள்வி கட்டுக்கிடுவீங்க. யாருக்காவது ஒரு ஆளுக்கு ஏதாவது ஒன்று எளிதாக கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு அது எளிதாகவே கிடைக்காது. அதற்காண்டி நீங்கள் போராடுவீங்க. அதற்காண்டி எத்தனையோ இடங்களுக்கு ஏறி இறங்குவீங்க. எத்தனையோ நபர்களுக்கு பணத்தை கூட நீங்கள் லஞ்சமாக கொடுப்பீர்கள். அப்படி கொடுத்தாலும் அந்த ஒரு வேலை எளிதில் முடிந்து விடாது. உங்களை இன்னும் இழுத்தடித்து கொண்டே இருக்கும். அந்த இழுத்தடித்து கொண்டே இருந்தும் அதிலும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில சின்ன விஷயங்கள் கூட உடனடியாக நடக்காது. ஆனால் மற்ற ராசி நபர்களுக்கு உடனடியாக நடக்கும். அதனை பார்த்து நீங்கள் மிகவும் கோபப்படுவீர்கள். உங்களை நினைத்து நீங்களே மிகவும் அசிங்கப்படுவீர்கள். நம்முடைய வாழ்க்கையில மட்டும் ஏன் எதுவுமே சீக்கிரம் நடக்க மாட்டேங்கி அப்படிங்கிற ஒரு கோபம் உங்களுடைய மனதிற்குள் எப்பொழுதுமே இருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய தடவைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணங்கள் என்னவென்று நீங்களும் பலமுறை யோசித்து பார்த்திருப்பீர்கள். ஆனால் காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் சாதாரண வெற்றிக்காக பிறந்தவர்கள் கிடையாது. பெரிய மாற்றத்திற்காகவும் பெரிய வெற்றிக்காகவும் தான் நீங்கள் பிறந்தவர்கள். அதற்காக மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு பட்ட சோகங்கள், இவ்வளவு பெரிய கஷ்டங்கள், இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணமாக இருப்பது ஒரு வெற்றியை நீங்கள் அடைய போகிறீர்கள். அதற்கு முன்பு உங்களுக்குன்னு சில பிரச்சனைகள் ஏற்படும், சில கஷ்டங்கள் உண்டாகும், சில நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு செல்வார்கள். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது. வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில தெரிய ஆரம்பிக்கும். அந்த ஒரு மாற்றங்கள் தெரிந்து உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறிவிடும். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். எல்லாரும் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய நிலைமைக்கு செல்லணும் அப்படின்னா உடனே செல்ல முடியாது. வாழ்க்கையை அவங்கள நிறைய தடவைகள் சோதித்து பார்க்கும். சோதித்து எப்படி உங்களுடைய மனது என்ன, நீங்கள் எல்லாத்தையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய மனது உங்களிடம் இருக்கிறதா என்பதை சோதித்து அதற்கு பிறகுதான் நல்ல ஒரு நிலைமைக்கு அனுப்பும். இந்த ஒரு நேரம் உங்களுக்கு சோதிப்புக்கான ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில இதுவரை இருந்த தடைகள் என்ன தெரியுமா? குடும்பம், பொறுப்புகள், நம்பிக்கையில துரோகங்கள், பணத்துல தட்டுப்பாடு, மனதில் அழுத்தங்கள், உங்களை புரிந்து கொள்ளக்கூடாத மனிதர்கள், இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருந்தது. இவையெல்லாம் விழி போலவே தொடர்ந்து உங்களுக்குள்ள வந்து கொண்டே இருந்தது. எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்காமல் நீங்களும் என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்து கொண்டே இருந்தீர்கள். சில சமயம் நீங்கள் நல்லது செய்ய நினைத்தால் கூட அது தவறாக மாறி உங்களையே பாதித்திருக்கும். ஆனால் நீங்கள் செய்ய நினைத்தது நல்லதாக மட்டுமே இருக்கும். ஆனால் உங்களுக்கு கிடைத்தது கெடுதல்கள் மட்டுமே கிடைத்திருக்கும். நீங்களும் என்ன செய்வது என்று தெரியாமல் அதனையும் சரி, நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாள் தப்பலாம், ஆனால் மறுநாள் தப்பாது என்று நினைத்து கொண்டு அடுத்த நாளில் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா என்று நினைத்து கொண்டு ஓடிக்கொண்டு இருப்பீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக நிச்சயமாக இருக்கும். ஆனால் சில சமயங்கள் நீங்கள் நல்லது நினைத்தால் கூட அது தவறாக மாறி உங்களையே பாதித்த தருணங்கள் நிச்சயமாக இருக்கும். மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு போனால் கூட அந்த ஒரு உதவியில் கூட உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். இதனால தான் உங்களுடைய வாழ்க்கையை மட்டும் இந்த அளவுக்கு ஒரு கேள்விக்குறியாக மாறியிருக்கும். ஆனால் ஒரு முக்கியமான உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் மற்றவர்களை விட வேறுபட்ட ஒரு நபர்களாக எப்பொழுதுமே இருப்பீங்க. உங்களுடைய மன உறுதி மற்றவங்களை விட அதிகமாகவே இருக்கும். உங்களுடைய தாங்கக்கூடிய சக்திகளும் எவ்வளவு உடைந்தாலும் நீங்கள் மறுபடியும் எழுந்து வருவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய மனதில் தைரியமானது இருக்கும். உங்களுடைய உள்ளுணர்வு
இவையெல்லாம் உங்களை ஒரு சாதாரண ஒரு மனிதராக ஆக்க விடாது. இது உங்களை ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மனிதராக ஆக்கிவிடும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு வெற்றியாளராக உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. நீங்க எப்பொழுதுமே ஒரு சாதாரண மனிதர் கிடையாது. அனைவரையும் வீழ்த்த வந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மனிதர். ஆனா அந்த சக்தி உங்களுக்கு உடனே கிடைக்காது. நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள், நீங்க அனைவரிடமும் எப்படி நடந்து கொள்கிறீர்கள், உங்களுடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் எந்த அளவுக்கு நீங்கள் தாங்கிக் கொள்கிறீர்கள், இதையெல்லாம் நீங்கள் சந்தித்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம் நிச்சயமாக ஏற்படும். எடுத்த உடனே அனைவரின் வாழ்க்கையிலும் பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு விடாது. அப்படி ஏற்பட்டு விட்டால் அதற்கு எந்த விதமான பயனும் இல்லாமல் போய்விடும். எனவே முடிந்த அளவுக்கு இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். ஏற்பட்டு அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும். அப்படிப்பட்ட நாட்கள் வரப்போகிறது. அந்த நாட்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில மாறும். இதுவரை நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன என்பதை தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நாளுக்கு அப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? இந்த ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை கொண்டு வரப்போகிறது அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, இந்த ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய திருப்பங்களை கொண்டு வரும். நீங்கள் நினைத்தது எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும். இதுவரைக்கும் நீண்ட காலமாக தீராமல் இருந்த கஷ்டங்கள் உங்களுக்கு முடிவுக்கு வர ஆரம்பிக்கும். எவ்வளவோ பிரச்சனைகள் உங்களுக்கு தீராமல் தள்ளி போய்க்கொண்டே இருந்திருக்கும். எது செய்தாலும் அதற்கு ஒரு தீர்வானது கிடைக்காமல் எது செய்தாலும் அதில் ஒரு பிரச்சனைகள் ஏற்படுவது, அந்த ஒரு பிரச்சனைகள் மூலம் இன்னொரு பிரச்சனைகள் ஏற்படுவது என்று இருந்த காலங்கள் அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக குறைந்து உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்று எதுவும் இல்லாமல் நல்ல ஒரு நிலைமைக்கு வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். அப்படிப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து தீர்ந்துவிடும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பணப்பிரச்சனை, இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில தீராத ஒரு பிரச்சனையாக இருக்கும். அப்படிப்பட்ட பணப்பிரச்சனையை இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக தீரும். இனிமே கடன் வாங்குவது என்ற ஒரு செயலை மட்டும் நீங்கள் எப்பொழுதும் செய்யாதீர்கள். கடன் வாங்குவதாக இருக்கட்டும், லோன் போடுவதாக இருக்கட்டும், இந்த ஒரு செயலை செய்யாமல் உங்களுடைய சொந்த பணத்தையோ இல்லைன்னா நகையை வைத்து கூட எது செய்தாலும் செய்யுங்கள். அது உங்களுடன் முடிந்துவிடும். தேவையில்லாத செயல்களை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா பிற்காலத்தில் நீங்கள் ரொம்பவும் கவலைப்படக்கூடிய நிலைமைக்கு நிச்சயமாக தள்ளப்படுவீங்க. எனவே முடிந்த அளவுக்கு எது வேண்டுமானாலும் செய்யுங்கள். பொறுமையாக செய்யுங்கள். பொறுமையான வெற்றி கிடைத்தலை போதுமானது. எனவே முடிந்த அளவுக்கு அமைதியுடன் இருங்கள். உங்களுடைய வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு உங்களை கொண்டு செல்லும். வேலைகளில் தடைகள் இதுவரைக்கும் ஏற்பட்டிருக்கும். இந்த தடைகளுக்கு ஒரு முடிவானது கிடைத்து விட்டது. மன உளைச்சல் அனைத்தும் சரியாகி மனதிற்குள் ஒரு சந்தோஷமான ஒரு நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள். இவை அனைத்தும் உங்களுக்கு குறைந்து இந்த அனைத்திலும் உங்களுக்கு வெற்றியானது நிச்சயமாக கிடைக்கும். பண பிரச்சனைகள் தீர்ந்து வேலை தடைகளும் நீங்கி மன உளைச்சல்களும் நீங்கி இது எல்லாமே குறைந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை இந்த ஒரு நாளுக்கு அப்புறம் நீங்கள் வாழ ஆரம்பிக்கலாம். நீங்கள் காத்திருந்த ஒரு செய்தி அல்லது ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும். அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதை பயன்படுத்தி கொள்ளாமல் இலக்காரமாக இழந்து விட்டீங்க அப்படின்னா அதனை நினைத்து நீங்கள் பிற்காலத்தில் நிச்சயமாக வருத்தப்படுவீங்க. அது உங்களை தேடி வரலாம், இல்லைன்னா வேறு நபர்களின் மூலம் உங்களுக்கு தேடி வரலாம். ஆனால் யார் கூறினாலும் சரி, அதனை தட்டி விடாமல் நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை அதை பயன்படுத்தி பாருங்கள். அதில் வெற்றியோ தோல்வியோ இருந்தாலும் அதனை ஒரு முறை நம்மளால அதில் வெற்றி பெற முடியுமா என்று நினைத்து ஒரே ஒரு முறை நீங்கள் முயற்சி செய்து பாருங்க. அந்த ஒரு முயற்சி உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்திடுச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய ஒரு வெற்றியானது நிச்சயமாக கிடைக்கும். புதிய மனிதர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு நபர் வரப்போகிறார். அது புதிய மனிதராக கூட இருக்கலாம். அவர் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றி வைப்பார். அவர் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபராகவும் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையவே அவர் தலையிலாக மாற்றக்கூடிய ஒரு நபராகவும் இருக்கலாம். உங்களை உண்மையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒருவராக இருக்கலாம். அவர் உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றுவார். இந்த ஒரு மனிதர் தான் உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு வழிகாட்டியாக இருப்பார். அது அந்த